ஹாய்! 90s எரர் கேர்ளோட அத்தியாயம் நம்பர் 4க்கு வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு என்னன்னா, இந்த படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். முதுகுல குத்துறது, ஸ்டாம்ப் பண்றது, பின்னாடி இருந்து குழி பறிச்சுட்ட வச்சுட்ட அப்படிங்கிறது எல்லாமே. எனக்கு என்ன ஒரு தோணும்னா, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி பண்றது தப்பு. ஓகே, அதை அவங்க மைண்ட் செட்டில் இருந்தும் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குமோ? நீ இப்படி பண்ணனால நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். லைக் என்னன்னா, நம்ம ஒன்றும் நம்ம யோசிச்சு பெருசு பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் போகும்போது ஒருத்தங்க யாராவது நம்ம காலில் இடிச்சிட்டாங்கன்னா, ஓகே சாரி அப்படின்ட்டு போகிறது வேற, நீ ஏன் என்னை இடிச்சேன்னு சண்டை போடுறது வேற. அவங்க இன்டென்ஷனலாக அடித்தாங்களா, இல்லை வேணும்னு அடித்தாங்களா, இல்லை தெரியாமல் அடித்தாங்களா அப்படின்னு இவ்வளோ யோசிச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி வச்சு, லைக் அது அவங்க அப்படி பண்ணாங்க, இன்டென்ஷனாக பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஓகே. என்னைக்காவது ஒரு பாயிண்டில் அவங்க அப்படி தப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பட்டு போனால் என்ன, அதை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சு எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பெருசு பண்ணணும்? எதுவுமே நம்ம மனசுலையோ மைண்ட்லேயோ கொண்டு போகிறது தானே இருக்குது. ஏன் கொண்டு போகவா வேண்டாமா அப்படிங்கிறத, நீ இன்னைக்கு இது பண்ணியா, நீ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒர்க்கில் நீ என்னை விட்டுட்டு எனக்கு ஒன்று சொல்லித்தராம நீ பண்ணிட்டியா, அது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கிறத விட, இன்னைக்குனாலும் அந்த ஒர்க் நம்மளுக்கு வரும், நம்ம கற்றுக்கவும் போக மாட்டோம் அப்படின்னு ஏன் யோசிச்சுட்டு போகக்கூடாது? எல்லாமே எதையும் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றுறது தான் இருக்குது. ஏற்றணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா மென்டல் பீஸ் மேட்டர்ஸ்.